வாங்க தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய், சோம்பு, பட்டை 4, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கதெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணதையும் போட்டுக்கோங்க. 2 டம்ளர் அரிசி. நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா ப்ரௌனாக வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி நல்லா வெந்து வரட்டும். நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. தேவையான அளவு மிளகாத்தூள், தண்ணி 4 டம்ளர் தண்ணி. இப்பயே உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அரிசியை போட்டுடலாம். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க முட்டை 4 தனியாக வேக வைக்கணும்ல, அதனால் இதிலேயே போட்டு வேக வச்சுக்கலாம். ஹையில் 2 விசில் வச்சுட்டு சிம்மில் 1 விசில் வச்சு எடுத்துருங்க. தக்காளி சாதம் நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.